சுதந்திரமா இருங்க, சுண்டி இழுக்காதுங்க, சகஜமா இருங்க, சஞ்சலப்படுத்தாதுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பல விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். சில பேரால் அதை ஏற்றுக்க முடியும், சில பேரால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்த எல்லாமே, இது வரைக்கும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு வந்த எல்லாமே உங்கள் முகத்தில் விழும். ஆனால் இந்த தலைப்பின் தேவையை பற்றி 99% மக்கள் பேசவே மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு இது பற்றி தெரியாது, இதனுடைய பாதிப்பு என்னன்னு புரியவே புரியாது. வெகு சிலர் மட்டுமே இது பற்றி பேசுவாங்க. பெண்ணியம் பேசும் பெண்களுக்கு அந்த பெண்ணிய அஜெண்டானா என்ன, அது எப்பேற்பட்ட கொடிய விஷயத்தை பெண்களுக்குள் கட்டவிழ்த்து விட்டு இருக்குன்னு எந்த பெண்ணிய அதிமேதாவிகளுக்கும் தெரியாது, பெண்ணியத்துக்கு முட்டுக் கொடுக்கும் ஆண்களுக்கும் தெரியாது. இந்த காணொளி பெண்களுக்கு எதிரான காணொளி அல்ல, ஃபெமினிசம் என்ற கோட்பாட்டை தோலுரிக்கும் காணொளி. இந்த காணொளி பெண்ணிய போதையில் சிக்கித் தவிக்கும் பல பெண்கள் விழிப்படைய உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆண்கள் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் கேட்டா அவங்களுடைய முதல் பதில் என்னன்னா, என் ஆடை என் சுதந்திரம்னு உருட்டுறது தான். அடுத்து ஆணுக்கு பெண் நிகரானவள்னு சொல்லுவாங்க, வி ஆர் ஈக்குவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல தப்பே கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆனா இந்த பெண்ணியவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா ஒரு படி மேல போய் ஆணை விட பெண் தான் உயர்ந்தவள்னு எல்லா பெண்களின் மனதிலும் திணிச்சிட்டு வராங்க. பெண்ணியம்னா இதுதானா? ஆணை எதிர்த்து ஒரு பெண் ஆணை போல் நடந்து கொள்வதுதான் பெண்ணியமா? இந்த பெண்ணியம் நவீன காலத்திற்கு சொந்தமானது. அப்படின்னா பண்டைய காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு பெண்ணியமே கிடையாதா? இந்த நவீன பெண்ணியம் எங்கிருந்து வந்துச்சு? யார் இதை உருவாக்குனாங்க? பெண்ணியத்தால் என்ன பயன்? பெண்ணியம் பேசும் எத்தனை பேர் ஒரே ஆணுடனும் ஒரே பெண்ணுடனும் குடும்பமும் குழந்தையுமா சந்தோஷமா இருக்காங்க? இது மாதிரி பல கேள்விகளுக்கான விடைகளை நாம ஃபெமினிசம் சீரீஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. மேரி கிளேர் என்ற பெண் ஒரு போல் நடத்துறாங்க. அதுல 1/3 பெண்கள் தாங்கள் பெண்ணியவாதிகளாக இருப்பதாக அவங்களே சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பெண்கள் உரிமை மாநாடு 1848ஆம் ஆண்டு ஜூலை 19 20 வரைக்கும் 2 நாளா நியூயார்க்ல நடக்குது. அதுல எலிசபெத் கேடி அண்ட் லுக்ரீஷியா இந்த 2 பெண்களும் சேர்ந்து மேடையில பேசுறாங்க. என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, ஓட் போட உரிமை தரல, சொத்துல உரிமை தரல, அது இல்ல இது இல்லைன்னு பேசி தள்ளுறாங்க மேடையில. இந்த கன்னி பேச்சும் மாநாடும் ஃபெமினிசத்தின் ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லுவாங்க. பெண்களின் உரிமைக்காகன்னு தொடங்கப்பட்ட இந்த பெண்ணிய இயக்கம் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முழுக்க தேர்தலில் ஓட்டு போடும் உரிமை பெண்களுக்கும் வேண்டும்னு தான் போராடினாங்க. அந்த நோக்கத்தில் 1919ஆம் ஆண்டு வெற்றியும் கண்டாங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையும் வழங்கப்பட்டுச்சு. அடுத்து செகண்ட் வேவ். இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிஸ்ட் 1960 1970களில் எங்களுக்கு சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் உரிமை வேணும்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதை தூண்டி விடுற மாதிரி தி ஃபெமினிஸ்ட் மிஸ்டிக் என்ற புத்தகத்தை பெட்டி ஃப்ரைட்மன் என்ற பெண்ணியவாதி வெளியிடுறாங்க. அதுல அமெரிக்கன் ஹவுஸ் வைஃப்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்களுக்கு மனவேதனையா இருக்கு, அதனால பெண்களையும் வேலையில் சேர்த்துக்கோங்கன்னு பல கருத்துக்களை அவங்க அந்த புத்தகம் மூலமா பேசுறாங்க. வெஸ்டர்ன்ல இது மாதிரி போராட்டங்கள் நடக்கும் முன்பும் நடக்கும் போதும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெண்கள் விவசாயத்தை தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறு குறு தொழில்களில் நம்மளுடைய பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் அலை ஃபெமினிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் பெண்களுக்கு சமமானவர்கள் அல்லன்னு முதல் முறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. குடும்பம் எதற்கு? குடும்பம்னு சொல்லி பெண்களை ஆண்கள் அடக்குகிறார்கள். குடும்ப வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கைன்னு முதல் முறையா இந்த மாதிரியான விஷம கருத்தை பெண்கள் மனதில் பதிய வைக்கிறாங்க. 1800கள் வரைக்கும் அமெரிக்கா மக்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன் என்ற நம்முடைய குடும்ப முறையில் தான் அவங்களும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த குடும்ப முறை 2ஆம் பெண்ணிய அலையின் போது நாசமாக ஆரம்பிக்குது அமெரிக்கால. 3வது ஃபெமினிஸ்ட் வேவ்ல தான் இப்போதைய நவீன ஃபெமினிஸ்ட் வாழ்றாங்க. நாமளும் அந்த ஃபெமினிஸ்ட் வேவ்ல தான் வாழ்றோம். இந்த நவீன ஃபெமினிஸ்டுடைய நோக்கம், எந்த பெண் குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறாளோ, ஆண்களை மதிக்கிறாளோ, அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்து, நீ எல்லாம் பெண்ணா, உன்னை அடிமைப்படுத்துறது கூட தெரியாம ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமா இருக்க போறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறது தான் இந்த 3ஆம் பெண்ணிய அலையில் வாழும் பெண்ணியவாதிகளின் நோக்கம். இது மாதிரியான கேவலமான திட்டங்களுக்கு இவங்க வச்சுக்கிட்ட பெயர் தான் முற்போக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு உண்டான்னு கேட்டா 100% வேறுபாடுகள் அனாட்டமிக்கலி இருக்கு. இதை பெண்ணியவாதிகள் சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஆனா பெரும்பாலானோர் இதை பத்தி பேசுறதே கிடையாது. அறிவியல் ஆய்வுகளின்படி ஆணின் மூளையும் பெண்ணின் மூளையும் வேறுபாடுகளோடு கட்டமைக்கப்பட்டுள்ளதுன்னு அறிவியல் சொல்லுது. இதையே 2005ஆம் ஆண்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் லாரன்ஸ் அகாடமிக் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொன்னார். உடனே நீங்க எப்படி இது மாதிரி பேசலான்னு இவரை கடிக்க வந்தாங்க பெண்ணியவாதிகள். ஏன் பெண்கள் அறிவியல் மற்றும் கணிதத்துறையில் அதிகமாக இல்லைன்னு லாரன்ஸ் கிட்ட கேட்ட கேள்விக்கு லாரன்ஸ் ஒரு பதில் சொல்றாரு. அது என்னன்னா, பெண்கள்
பெண்கள் ஆய்வுக்கூடங்களின் டைம் டேபிளை பின்பற்றாமல் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வேலை செய்வேன் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதே இதற்கான காரணம்னு அவர் 2005 சொல்றாரு. இப்ப சொல்லல, குறிப்பாக பாலின வேறுபாடுகளே இதற்கான காரணம்னு சொன்னாரு. இதை சொன்னதும் நான்சி ஹோப் என்ற மேசச்சூசெட்ஸ் பயாலஜி ப்ரொஃபசர் மற்றும் பெண்ணியவாதியான இவங்க பொங்கி எழுந்து லாரன்ஸ் பேசியது தவறு, ஐயோ எம்மான்னு மீடியா முன்னாடி பேசினதும் ஃபுல் கவரேஜ் இவங்க பக்கம் திரும்பிச்சு. ஆனா லாரன்ஸ் சொன்ன பாயிண்ட பத்தி யாருமே பேசல. லாரன்ஸை நாலா பக்கமும் வறுத்தெடுக்கிறாங்க. மன்னிப்பு மட்டும் போதாதுன்னு மனுஷங்கிட்ட 50 மில்லியனை புடுங்கி பெண்களை ஊக்கப்படுத்தும் நிதியில சேர்த்துட்டாங்க. லாரன்ஸ் பெண்களை பத்தி அசிங்கமா பேசல, ஏளனமா பேசல, ஆபாசமா பேசல. பாலின மாறுபாடுகளின்படி இந்த நிலை இருக்குன்னு அறிவியல் சொன்னதைத்தான் இவர் மேடையில சொன்னாரு. இந்த நிகழ்வின் மூலமா ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் அறிவியல் உலகத்துக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்தாங்க. அது என்னன்னா, பெண்ணியம் பற்றி இனி ஒருத்தனும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு. பல பெண்ணியவாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கு. அதை வெளிப்படுத்திட்டு வராங்க பல வருஷமா. ஆண் பெண் என்ற வேறுபாடே இருக்கக்கூடாது, பாலின வேறுபாடுகளே இல்லாத சமூகம் வேண்டும்னு போராடிட்டு வராங்க. இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, கர்ப்பநடை, இன்பத்தெருன்னு கலர் கலரா இவங்க சமூகத்தை சீரழிக்கும் வேலைகளை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. பொதுவா பெண்ணியம் பற்றி பேசக்கூடிய பெண்கள் ஆண் பெண் என்பதே சமூகத்தின் பார்வை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்தவித வேறுபாடுமே இல்லைன்னு மகா புத்திசாலித்தனமா பேசிட்டு வருவாங்க. ஆனா அறிவியல் ஆணும் பெண்ணும் உயிரியல் ரீதியாக வேறுபாடு உள்ளவர்கள்னு தெல்ல தெளிவா காட்டுது. பெண்ணை விட ஆணுடைய மூளை சிறிதளவான நியூரான்ஸ் கூட இணைஞ்சிருக்கு. ஆணின் மூளை ரயில் மாதிரி கம்பார்ட்மெண்டா இருக்கும். ஆனா பெண்களின் மூளை ஒரு பில்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். இதனாலதான் பெண்கள் கழுவி ஊத்துறதுல கில்லாடிகளா இருக்காங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவின்னு இவங்க கிட்ட திட்டு வாங்கின ஆண்களுக்கு நான் சொன்னது நல்லாவே புரியும். மனிதனின் வரலாறு முழுக்க ஆணுக்கு மேஸ்குலின் கேரக்டரும் பெண்ணுக்கு ஃபெமினின் கேரக்டரும் பயாலஜிக்கலி ஃபிக்ஸ்டு. ஆனா இதைத்தான் இந்த பெண்ணியவாதிகளால ஏத்துக்க முடியல. காரணம், இதை ஏத்துக்கிட்டா புதிய உலக ஒழுங்கை உருவாக்க முடியாது, பலதரப்பட்ட பாலினங்களை உருவாக்க முடியாது, இளைஞர்களை ஆனா பெண்ணா, மூன்றாம் பாலினமா இல்ல 40வது பாலினமான்னு குழப்ப முடியாது. ஒரு ஆணாக நான் பல பெண்களுக்கு, குறிப்பா பெண்ணியம் என்ற அஜெண்டாவால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா காது கொடுத்து கேளுங்க இப்ப சொல்றத. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தன்னுடைய அதிகாரத்தை காட்டாம, ஆதிக்கத்தை செலுத்தாம மென்மையா நடந்துக்கிறான்னா அவன் ஏமாலியோ அம்மாஞ்சினோ நினைச்சிடாதீங்க. இந்த நடவடிக்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் வைத்திருக்கும் மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்துற ஒரு செயல்தான். பெண்கள் தங்களுடைய 20ஸ்ல பீக் ஃபெர்டிலிட்டியில இருப்பாங்க. 30ஸ்ல ஃபெர்டிலிட்டி பீக் டெக்ளைன் ஆகும். ஆஃப்டர் 35 கெட்டிங் பிரெக்னன்ட் இஸ் ட்ரபிள்சம். ஆஃப்டர் 40s கடவுள் விட்ட வழி. ஆண் அதிகம் சம்பாதிச்ச காலம் போய் இப்ப பெண் அந்த நிலையில் இருக்கிறத எந்த பெண்ணும் ஏத்துக்கிறது இல்லை. இதனால ஆண்கள் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இப்ப இருக்கிற ஒவ்வொரு பெண்ணியவாதி பெண்களுக்கும் இருக்கு. காண்டம்ஸ் முழுக்க பயனுள்ளது கிடையாது, மாறாக எண்ணிலடங்கா நோய்களை உண்டாக்கக்கூடியது. பெற்றோர்களின் கண்காணிப்பில் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் குறைவான இமோஷனல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் கம்பேர்ட் டு டே கேர் கிட்ஸ். என் கூட வேலை செய்கிறவங்க கேஷுவல் செக்ஸில் இருக்காங்க, இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களும் கேஷுவல் செக்ஸில் இருக்காங்க. அதனால அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன்னு சொல்கிற மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வாங்க. திருமணம் என்பது கொடூரமான வாழ்க்கை, அது நரகம், கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு யாராவது சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டிகளோட இருக்க நீ ஏன் விவாகரத்து வாங்காம குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு கேளுங்க. உண்மையில் திருமணமாகிய நபர்கள் தான் ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியரா இருக்காங்க. விவாகரத்து திருமண வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அழிச்சிடாது, மாறாக புது பிரச்சனைகளை உண்டாக்கும். எப்படி கரியர்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பர்சனல் லைஃப்லையும் சர்டன் லிமிட்ஸ் அண்ட் கோல்ஸை வச்சுக்கோங்க. பெண்ணாக இருப்பதால் அடிமைப்படுத்துறாங்கன்னு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தயவு செய்து வெளியே வாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக சலுகைகளும் இருக்குன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து விக்டிம் கார்டு பிளே பண்றதை நிறுத்துங்க. பெண்ணியவாதிகளின் அடிப்படை பேச்சு என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உடலுறவு வச்சுக்கணும்னு சொன்னது ஆணாதிக்கவாதிகள். அப்படி யாராவது சொன்னா அவங்க பழமைவாதிகள். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகும் முன்பும் திருமணமாகிய பின்பும் யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம்னு வாதாடுறது தான் இந்த மூன்றாம் பெண்ணிய அலையின் முக்கிய நோக்கம். இது மாதிரி அமெரிக்காவில் நடந்து கொண்ட பெண்கள் பலரும் நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், தவறு பண்ணிட்டேன், கேஷுவல் செக்ஸ் என்ற வலையில் விழாம இருந்திருக்கணும்னு வருத்தப்படுறேன்னு 2003 கேசர் ஃபேமிலியும் 17 மேகசினும் சேர்ந்து நடத்திய கணக்கெடுப்பில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் ஐகான்னு சொல்லப்படுற குளோரியா ஸ்டைனம் எல்லா பெண்களுக்கும் பயங்கரமான ஒரு ஊக்கப்படுத்தும் விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, சுதந்திரம் பெற்ற பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்பு உடலுறவு கொண்டவளாகவும் அதன் பின்னர் ஒரு வேலைக்கு செல்பவளாகவும் இருப்பவள் தான் சுதந்திரம் அடைந்த பெண் என்று இந்த மகாமேதை எப்பேற்பட்ட கேவலமான கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பெண்ணியம்னா என்னன்னு தெரியாமலேயே ஃபெமினிசம் பேசி திரியும் தற்குறி பெண்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க.
உடல் ரீதியான மாறுபாடுகள் தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தக்கூடியது. உடல் உறவால் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமானவர்கள் பெண்கள் தான். ஏன்னா உடல் உறவால் கருத்தரிப்பு மற்றும் பலவிதமான நோய்களின் தாக்கம் ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். பருவம் அடையும் போது ஹார்மோன்ஸ் ரீதியாகவும் ஆணை விட பெண்ணுக்கு உண்டாகும் மாற்றங்கள் முழுவதுமாக வேறு மாதிரியான தாக்கத்தை அவங்களுடைய உடம்பில் உண்டாக்கும். இதனால் பெண்களால இமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை பிரிச்சு பார்க்கவே முடியாது. காரணம், பெண்கள் உணர்ச்சி வசத்தால் உருவேற்றப்பட்ட ஒரு இனம். ஒரு பெண் தான் உடலுறவு கொள்ளும் ஆணோடு தன்னுடைய ஒரு பாதி போன மாதிரி உணர்வாங்க. காரணம், உடலுறவின் போது வெளிப்படும் ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் மற்றும் டோபமைன் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அதன் விளைவாகவே பெண்கள் அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆவாங்க. இதன் காரணமாகவே பல பெண்கள் தனக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தின் பேரில் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்டு இவங்களும் நாசமா போறாங்க. கற்புன்னு சொன்னதும் டாக்டர் ஷாலினி போன்ற பெண்ணிய அரைவேக்காடுகள் அது பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு, பெண்களை அடிமைப்படுத்தவே ஆண்கள் உருவாக்கிய அடக்குமுறைதான் இந்த கற்புன்னு ஒரு பெண்ணா இருந்துட்டு உடலுறவு பற்றி எந்தவித அறிவும் இல்லாம கேனத்தனமா பேசிட்டு வரவங்க தான் இவங்க. அதுவும் பல காலமா பேசிட்டு வராங்க. கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இதைத்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன்னு மரமண்டையில உரைக்கும்படி சொல்லிட்டு வந்தாங்க. ஆண் எப்பவும் இமோஷன்ஸோட உடலுறவு கொள்ள மாட்டான். ஆண் எப்பவுமே தகாத உறவை ஃபார் த டைம் பீயிங்க்கு அனுபவிப்பான். ஆனா பெண்கள் இமோஷனலி அட்டாச் ஆகக்கூடியவங்க. அதனால கேஷுவல் செக்ஸ், லிவ் இன் செக்ஸ்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாட்டிக்கிற பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதனால் உண்டாகும் நெகட்டிவ் எமோஷன்ஸால மன அழுத்தத்துக்குள்ளாகி அவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி அவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சர்க்கிளுக்குள்ளாகுது. ஆணும் சரி பெண்ணும் சரி செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா யூ won't lead a peaceful life. செக்ஸ்ல என்ன இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு பேசுற பெண்ணியவாதிகளின் பேச்சை கேட்டு பெண்களே உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஹெட்ரோசெக்சுவாலிட்டினா என்ன? ஆணுக்கு பெண் மீது காதலும் பெண்ணுக்கு ஆண் மீது காதலும் ஏற்படுறது தான் ஹெட்ரோசெக்சுவாலிட்டி. இதன் மூலமா திருமணம், குழந்தைகள், குடும்பம் என்ற கட்டமைப்பு உருவாகும். இந்த குடும்ப கட்டமைப்பை முக்கிய நோக்கமாக வைத்திருக்கும் ஹெட்ரோசெக்சுவாலிட்டியை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் மிகப்பெரிய அஜெண்டா தான் பெண்ணியம் எனப்படும் ஃபெமினிசம். ஃபெமினிசத்தின் முக்கிய வேலை பெண்ணை ஆண் போல் உயர்த்தி கொள்வதையும் ஆணை ஆண்மை இழக்க வைத்து பலவீனம் அடைய வைப்பதும் என ஒரு புது டேர்மையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் ஹெட்ரோஹோமோஸ். ஃபெமினிசம் மூலமா பெண்ணுக்குள் ஆண் தன்மையை புகுத்தி அவளை ஒரு ஆணாகவே மாற்றி ஒரு ஆணுக்கு எதிராக இன்னொரு ஆணையே, அதாவது ஃபெமினிசம் மூலமா மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு பெண் ஆணுக்கு எதிராக சேம் ஜெண்டர் போலவே ஒத்துப்போகாத ஒரு நிலைக்கு பேர் தான் ஹெட்ரோஹோமோஸ். இந்த நிலைக்கு வந்த பெண்கள் யாராலையும் ஒரு ஆணோடு இணைந்து நிம்மதியா வாழவே முடியாது. முழுக்க முழுக்க ஆண் சமூகத்தின் மீது வெறுப்புணர்வு கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் இவங்க இருப்பாங்க. நான் பெண்கள் அடிமையா இருக்கணும், படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்னோட முக்கிய நோக்கமே ஃபெமினிசத்தின் கொடூர மறைபொருளை பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். பெண்களை மிகச் சுலபமாக ஏமாத்தி உங்களுக்கு குடும்பம், குழந்தைகளை விட உங்களோட கெரியர் தான் முக்கியம்னு ஒரு பொய்யான நேர்ச்சிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா ஃபெமினிசம் பேசுறதா சொல்லிட்டு கம்யூனிசம் பத்தி பேசுறியன்னு கேட்காதீங்க. ஃபெமினிசம் பேசுற அதிமேதாவிகளிடம் இது எங்கிருந்து வந்துச்சு, யார் உருவாக்கியது இந்த இசத்தைன்னு கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியவே தெரியாது. ஃபெமினிசம் மட்டும் இல்ல, உலகத்தின் அத்தனை அழிவுகளுக்கும் அடிகோல் நாட்டியது கம்யூனிசம் தான். ஃபெமினிசம் கம்யூனிசத்தின் ஒரு கிளை. கம்யூனிசம், ஃபெமினிசம் இந்த ரெண்டும் சரியா 1848ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்படுது. இதை உருவாக்கியது ராக்ஃபெல்லர் ஃபேமிலி. உடனே எல்லாரும் என்னடா இலுமினாட்டி சப்ஜெக்ட் போயிட்டியான்னு கேட்காதீங்க. இது வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை. வேணும்னா நீங்க தேடி பார்த்துக்கோங்க. கம்யூனிசம் என்பது யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு போலியாக நடமாடும் கசாரியர்களின் ஒரு பிரெயின் சைல்டு. இந்த விமன் மூவ்மெண்ட் மூலமா வீட்டில் இருக்கும் பெண்ணையும் வேலைக்கு அனுப்பி அவளும் வரி செலுத்தும் கோமாளியாக இருக்க வேண்டுமே தவிர குழந்தை, குடும்பம் என்ற எண்ணம் ஒரு பெண்ணிற்கு அறவே வரவே கூடாது, அதை இல்லாமல் ஆக்கணும்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவை திணிச்சாங்க. அது வெற்றியும் அடைஞ்சது. இந்த உலகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி சொல்றேன். ஒட்டுமொத்த உலக மக்களும் ஓர் இனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்டை நோக்கி செல்கிறது. பெண் என்ற ஓர் இனமே இல்லாத எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது. சில பேருக்கு இது அதிர்ச்சியா இருக்கும், பல பேருக்கு நகைச்சுவையா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உண்மை உண்மையா தான் இருக்கும். பெண்ணியம் என்ற இயக்கம் பெண்களுக்கான ஓட்டுரிமை, சொத்துரிமை, பெண் சுதந்திரம் போன்றவற்றிற்காக உருவாக்கப்பட்டதென வெளியில் காட்டிக்கிட்டாலும் உண்மையில் இது எதுக்காகவும் பெண்ணியம் உருவாக்கப்படல. கம்யூனிசத்தின் முக்கிய கொள்கையில் ஒன்றுதான் குடும்ப கட்டமைப்பை அழிப்பது. இதை நேரடியா செய்ய முடியாதுன்னு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த பெண்ணினத்தை தூண்டிவிட உருவாக்கப்பட்டதுதான் ஃபெமினிசம். ஃபெமினிசத்தின் ஆரம்பகால நிறுவனர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து வந்தவங்க தான்.
காமனிசத்தின் மூலமாக ஃபெமினிசத்தின் கோரத்தாண்டவத்திற்கு முதல் பலிகடாவாகிய நாடு அமெரிக்கா. யூதர்களின் கைப்பிடியில் சிக்கிய அமெரிக்காவை CIA மூலமாக பெண்ணிய கோட்பாட்டை குளோரியா ஸ்டெய்னம் என்ற பெண்ணை வைத்தே செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்தை மேகசின்ல பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த காலத்தில் தான் ஃபெமினிசம் சார்ந்த பல புத்தகங்கள் ஆண்களை தாக்கியும் ஆண்களை குற்றவாளிகளாகவும் சித்தரித்து வெளியிடப்பட்டுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவில் புத்தகங்களும் மேகசினும் ஆண்களை தாக்கியே வந்ததால பல பெண்களும் ஃபெமினிசத்துக்கு பலிகடா ஆனாங்க அமெரிக்கால. இந்தியாவில் இருக்கும் பல அதிமேதாவிகளும் குறிப்பா பகுத்தறிவு மேதாவிகள் வெஸ்டர்ன் கல்ச்சர்னா வாயை திறந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கல்ச்சர் மேல இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆனா உண்மையாவே வெஸ்டர்ன்ல இருந்த எல்லாருமே நாம எப்படி இருக்கோமோ ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தனு அதே மாதிரி தான் இருந்தவங்க இந்த ஃபெமினிசம் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி. டே ஆஃப்டர் டுமாரோ படத்துல வர டொர்னாடோவை விட மிகப்பெரிய வேவான இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அமெரிக்காவை தாக்குனதும் அமெரிக்கா தன்னுடைய நல்ல நிலையிலிருந்து கேவலமான ஒரு நிலையில் இருக்கு. இப்ப அமெரிக்கா எப்படி இருக்குன்னு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா நல்லாவே தெரியும். குறிப்பா அங்கேயே பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட கேட்டா நல்லாவே காரி காரி துப்புவாங்க அவங்களுடைய நாடு எந்த அளவு கேவலமான ஒரு நாடா மாறிட்டு இருக்குன்னு. அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த பெல்லா டாட் என்ற பெண்ணுடைய இருளின் பள்ளி என்ற புத்தகத்தில் கம்யூனிசம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கொள்கை, அது பணக்காரர்களால் உருவாக்கப்பட்டது, இதன் நோக்கம் சாதாரண மனிதர்களை கட்டுப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சியை நிறுவுவதே என்று கம்யூனிசத்தை பத்தி புட்டு வச்சிருக்காங்க. யாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்க, தன்னுடைய வாழ்நாள கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவே செலவழிச்சவங்க. ஆனா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்களே ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு எவ்வளவு திமிரு, அதுவும் நம்ம கட்சியவே எதிர்த்து பேசுறியான்னு இவங்களை கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்களே அடிச்சு துரத்தி வெளியேற்றி கணவனை இழந்து குடும்பம் இல்லாம அனாதையாகி கடைசியில ஒரு புண்ணியவானோட பரிந்துரையில் கேத்தலிக் திருச்சபையில் தஞ்சம் புகுந்து வாழ்றாங்க. கம்யூனிசத்தோட கொள்கை என்னன்னு பல பேருக்கு தெரியும். கம்யூனிசத்தோட முக்கிய கொள்கை கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பு. கடவுளே இல்லைன்னு ஆரம்பிச்ச இவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் தான் எல்லாம்னு தன்னோட கடைசி காலத்தில் அவங்க உணர்றாங்க. பெண்ணியம் பேசும் ஒவ்வொரு பெண்ணும் பெல்லா டாட் வாழ்க்கை வரலாற்றை கண்டிப்பா படிக்கணும்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களையும் பாதுகாக்க இவங்க தன்னுயிரை பணயம் வச்சு வாழ்ந்திருக்காங்க. ஹெலன் கர்லி பிரவுன் என்ற ஃபெமினிச ஐகான். இவங்கள ஃபெமினிச ஐகான்னு சொல்லக்கூடாது, ஃபெமினிசம் மென்டல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் மனைவியாக இருப்பதே வேசித்தனம்னு சொன்ன அதிமேதாவி தான் இவங்க. இந்த ஃபெமினிஸ்ட் மென்டல் தன்னுடைய 19 வயதிலேயே 50 வயது கொண்ட ஆணுடன் $5 படுத்தேன், அடுத்து செக்ரட்டரி வேலை செஞ்சப்ப தன்னோட முதலாளியுடனும் படுத்தேன்னு தன்னுடைய கையாளாகத்தனத்தால் இழந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கணும்னு தெரியாத மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த பெண் இளம்பெண்களுடைய மனசை கலச்சி ஒரு ஆணுக்கு மனைவியாக இருப்பதை விட வேசியாக உல்லாசமாக வாழ அதிநவீன கருத்தை புக்கு போட்டு வித்தவங்க தான் இவங்க. இந்த புக்கு போட்டு வித்தவங்கன்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய நினைவு உங்களுக்கு கண்டிப்பா வரும். தமிழ்நாட்டில் பெண்ணியம் பேசும் பல பேருக்கும் அவர் தான் ஐகான். ஆனா அவர் எப்பேற்பட்டவர்னே இவங்க யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்டவரை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் எங்களுக்காக என்ன பண்ணார் தெரியுமா, அவர் இல்லை என்றால் எங்களுக்கு படிப்பு இல்லை தெரியுமா, நாங்கள் இன்னும் அடுப்படியில் கரண்டியை வைத்து கேசரை கிண்டு கொண்டிருப்போம் தெரியுமான்னு பல உருட்டுவாங்க. ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாத தற்குறிகள். அப்பேற்பட்ட அந்த அதிமேதாவி யாருன்னு தெரிஞ்சவங்க காமெண்ட் பண்ணுங்க. இந்த பெண்ணை மூளை இருந்தும் வேலை செய்யாத பட்டம் வாங்கிய தற்குறி பெண்களுக்கான ஃபெமினிச ஐகானா நிலைநிறுத்த 1962ஆம் ஆண்டு நியூஸ் பேப்பர் மூலமாகவும் மேகசின்ஸ் மூலமாகவும் இந்த பெண் எழுதிய செக்ஸ் அண்ட் தி சிங்கிள் புக்கையும் அதே பேர்ல ஒரு திரைப்படத்தையும் உருவாக்கி அமெரிக்கா முழுக்க பரப்புனாங்க. கம்யூனிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பெட்டி ஃப்ரைட்மன் மற்றும் CIA ஏஜென்ட் குளோரியா ஸ்டெய்னம் கூட சேர்ந்து ஹெலன் கர்லியும் நவீன பெண்ணியத்தை இளம் பெண்களின் மனதில் கனக்கச்சிதமா திணிச்சாங்க. ஹெலன் ஆண்ட்லினுடைய புத்தகமான வசீகரிக்கும் பெண்மை என்ற புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிங்க. உங்களால வாங்க முடியலனா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்றேன், தரவிறக்கம் செஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்துல பெண்ணாக இருப்பதும் பிறப்பதும் எப்பேற்பட்ட கலைன்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை ஏத்துக்கோங்க. இருவேறுபட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஒரே இடத்துக்காக சண்டை போடுவது சரி வராது. ஆணும் பெண்ணும் சரிசமமா எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கணும். குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துல பெண்கள் பயாலஜிக்கலி குழந்தையை பெறவும் பேணி காத்து வளர்க்கவும் உருவாக்கப்பட்ட உயிர். ஆண் இந்த நேரத்துல தாயையும் சேயையும் பராமரித்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட உயிர். இந்த விஷயத்துல எந்த பெண் சண்டை போடுறாளோ அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். நான் ஆணை விட உயர்ந்தவள், அறிவானவள், மேன்மையானவள்னு திங்க் பண்றதை தயவு செய்து நிறுத்துங்க. ஆல் ஆர் ஈக்குவல் என்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. குறிப்பா பெண்கள். ஆணை எதிர்க்கும் பெண்களை ஆண் ஏத்துக்கவே மாட்டான். பயாலஜிக்கலி ஆண்கள் அப்போஸ் தான் பண்ணுவாங்க. பெண்ணியவாதிகளின் பேச்சை கேட்டு ஆணை எதிர்த்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும்னு மைண்ட் செட்டை தயவு செய்து வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கை டீல்ல விட்ட காத்தாடி மாதிரி ஆகிடும்.
ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல லைஃப் முழுக்க இவனோட தான் பயணிக்க போறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாத வரைக்கும் கேஷுவல் செக்ஸ் ஆர் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. பல ஆண்களோட உறவு கொண்ட பின் ஒருவனுடன் நிம்மதியா வாழலாம்னு நினைக்காதீங்க. காரணம் தி எபிலிட்டி டு லவ் அண்ட் ட்ரஸ்ட் டைஸ் ஆஃப்டர் செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். இது ஆண்களுக்கும் பொருந்தும். உங்களை பாத்துக்கிற ஆணை தேடுங்க, உங்களை மட்டுமே தேடக்கூடிய ஆணை தேடுங்க. ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல குடும்பத்தையும் கழியழையும் வைங்க. பெண்ணியம் பற்றி பேசாத, அது பற்றி தெரியாத சிறந்த பெண்ணியவாதிகளை உதாரணமா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும். பாரம்பரியத்தோடு வளர்ந்து நவீனத்துவம் தெரிஞ்சாலும் குடும்பத்தையும் வேலையையும் சரியா பராமரிக்க கூடியவங்க அம்மாக்கள். அந்த அம்மாக்கள் தான் இந்த உலகிலேயே சிறந்த பெண்ணியவாதிகள். அந்த அம்மாக்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய வழியில் நடக்கும் கணவர்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆணினத்தில் உண்டாகிய மிகப்பெரிய பெண்ணியவாதிகள். அதனால இவங்களை முன்மாதிரியா வச்சுக்கோங்க. ராக்கஃபெல்லர் தெளிவா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க எந்த ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு ஒரு வலுவான குடும்பத்தையும் ஆற்றல் மிக்க குழந்தைகளையும் பெற்றிடக்கூடாதுன்னு ரூம் போட்டு யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த பெண்ணியம். இந்த பெண்ணியம் மூலமா இனி எப்பவுமே மனித வர்க்கம் அடிமைகளாக இருக்கணும்னு அதிதீவிரமா வேலையை பார்த்துட்டு வராங்க. இந்த பெண்ணியம் பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதை வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது.